தலைவர் பத்தியா நாடிக்கிற தம் அடிச்சுட்டு இருக்காரு. டோன்ட் ஸ்மோக் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து வந்து தம்மெல்லாம் அடிக்காதீங்க, இட்ஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, பட் அவர் நான் அடிக்கிற தம் தான் அடிச்சுன்னு இருக்கிறார். ஹலோ வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு படத்துக்கான ட்ரெய்லர், டீசரா ட்ரெய்லரானே தெரில. சர்தார் 2 ப்ரோலாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் வந்து இது 2 நிமிஷத்துக்கு மேலே இருக்கிறதுனால ட்ரெய்லர்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஆக்சுவலாக எனக்கு சர்தார் 1 பிடிச்சிருந்தது. பயங்கரமான படம்லாம் சொல்ல முடியாது, பட் எலிவேஷன் சீன்ஸ் அது மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சர்தார் 2 வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பிஎஸ் மித்ரன் வேறையா டைரக்ஷனு, ஸோ கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நம்ம ட்ரெய்லர் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். எனக்கு இந்த எப்படி சொல்கிறது, இந்த சமுராய் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த சோர்ட்ஸ், அந்த அந்த வால் சம்மந்தப்பட்ட ஃபைட் சீக்வன்சஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஏன் பிடிக்கும்னா, ஆனிமே மாங்கா மான்வாலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு சின்ன வயசுல இருந்து. ஸோ இந்த ஃபைட் சீக்வன்சஸ் வந்து நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா காம்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பார்ப்போம். சர்தார் நல்ல லுக்கு. என்னோட எதுவும் முடிய போறதில்ல சர்தார். உன் நாட்டை நோக்கி ஒரு பிரளயம் வந்துட்டு இருக்கு. நான் ஒரு பெரிய எஸ்ஜே சூர்யா ஃபேன். எனக்கு வந்து அவர் எந்த படத்தில் இருந்தாலும் அந்த படத்தை கண்டிப்பாக நான் வாட்ச் பண்ணணுன்ற ஒரு, எப்படி சொல்கிறது, ஆப்வியஸ்லி கார்த்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்த்தி வந்து காப் மூவிலே வந்து எனக்கு வந்து சிறுத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் சாவினை நோக்கி வரும்போது என் கண்ணில் ஒரு சொட்டு பயம் இருக்கக்கூடாது, என் உதட்டில் சிரிப்பு இருக்கணும், என் கையை மீசியை முறுக்கிக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒன்று பேசியிருப்பார். அப்பத்துலேருந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கார்த்தியோட பாடி லாங்குவேஜ், மேனரிசம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ கார்த்தியும் ஒரு பெரிய ரீசன் இந்த படத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் எஸ்ஜி சூர்யா எனக்கு கொஞ்சம் ஆக்டிங் வைஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எஸ்ஜி சூர்யாவை. இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அவனத கை காட்டுது. Black Dagger is coming. தலைவர் பத்தியா நாடிக்கிற தம் அடிச்சுட்டு இருக்காரு. டோன்ட் ஸ்மோக் ஃப்ரெண்ட்ஸ், தயவுசெய்து வந்து தம்மெல்லாம் அடிக்காதீங்க, இட்ஸ் பேட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, பட் அவர் நான் அடிக்கிற தம் தான் அடிச்சுன்னு இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய போர் உருவாக போகுது. முடிஞ்ச உன் நாட்டையும் உன் உயிரையும் காப்பாத்திக்கும். சிங், எங்க ஊர் பக்கம் ஒன்று சொல்லுவாங்க, போர்னு வந்ததுக்கு அப்புறம் உயிராவது
ஓகே. கொஞ்சம் ஓகே. எனக்கு எப்படின்னா சர்தார் 1ல வந்து ஆப்வியஸா அந்த சின்ன பையன் கூட டிராவல் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? இதுல வந்து கார்த்தி, அதாவது வயசான கார்த்தியோட லைக் அவருக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அந்த மாதிரி கதைகளுக்குள்ள கொண்டு போவாங்களா, இல்லை வந்து புதுசா கார்த்தியோட அப்பா அப்படின்ற சாரி எப்படி சொல்றது, பழைய கார்த்திக் அதாவது வயசான கார்த்திக்கு இன்னொரு கார்த்தியோட இருப்பார் இல்லையா, அவரோட கதை வழியாக கூட்டு போவாங்களான்றது வந்து தெரில. பட் எனக்கு சர்தார் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிஜமாலே இருக்குது. பார்த்த வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சாம்சியஸோட மியூசிக்கும் லைக் அந்த எலவேஷன் சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம் லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதில் எனக்கு பிடிச்ச ஆக்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. கார்த்தி, எஸ்ஜே சூர்யா ஆப்வியஸ்லி, மாளவிகா மோகன் இருக்காங்க. ஆனால் எதுவுமே வந்து காட்டல, சீன்ஸ்லேயே காட்டல, எக்ஸப்ட் ஓடி போகிற மாதிரி காமிச்சாங்க. பட் அதை வச்சு பெருசாக முடிவு பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சதா இல்லையான்றது எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் தயவுசெய்து சொல்லுங்கள். மற்றபடி வந்து என்னோடய ரியாக்ஷன், என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் மெம்பர்ஷிப்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு நம்ம சேனலுக்கு, நம்ம கம்யூனிட்டிக்கு. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மெம்பர்ஷிப்ஸில் ஜாயின் பண்ணணும்னா பண்ணுங்கள். மெம்பர்ஸ்க்கு தனியாக கண்டென்ட் ஏதாவது வந்து நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தரேன். ஓகேவா? வேணும்னா அதையும் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.